8th standard science lesson number 1. Why should we study science? நாம ஏன் சயின்ஸ் படிக்கணும்? அந்த லெசன்ல 1.1 what is science? சயின்ஸ்னா என்ன? இப்போ அதெல்லாம் பார்க்க போறோம். Science is a systematic and authentic process through which we are able to understand about different objects and activities. Science is simple, straight, and clear. It has honesty, hard work, and a truthful approach towards exploring the concept of nature. Science is a continuous, ongoing process. In this process, every day, new knowledge is acquired, which forms the foundation of new technology. சரி, இது வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். சயின்ஸ்ங்கிறது என்னன்னாக்கா ஒரு ஆத்தன்டிகேட்னாக்கா கன்ஃபார்ம் ஆன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதில் வந்து எதுவுமே இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்ட்டுலாம் சொல்ல மாட்டாங்க. கன்ஃபார்மான விஷயத்தை தான் அவங்க சயின்ஸில் சொல்லுவாங்க. அதே ஆட்டம் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, நிறைய ஆக்டிவிட்டீஸும் கலந்துருக்கு தான் சயின்ஸ். சயின்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேனா எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேனா ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், ஆனால் இது ரொம்ப முக்கியமாக நமக்கு யூஸ் ஆகுதா இல்லையா? ஸோ இந்த பேனா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ சயின்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது. சயின்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது, எந்த ஒரு குறுக்கோலையும் எடுத்துக்காது சயின்ஸு. அதே பார்த்தா அது கிளியராக இருக்கும், அது வந்து புரியறதுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். அதுதான் சயின்ஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடுப்பில் நம்ம பால் வச்சோம்னாக்கா பால் வந்து பொங்கும். அது ஏன் பொங்குங்கிறது நமக்கு கிளியராக தெரியுது. அதே தண்ணி வச்சோன்னா தண்ணியும் சூடாகுது, ஆனால் தண்ணி வந்து பொங்காது. கரெக்டா? ஸோ அது ஏன் தண்ணி பொங்குறது இல்லைன்ட்டு நமக்கு கிளியராக தெரியுது. ஸோ அதுதான் சயின்ஸ். சயின்ஸ் எதுவுமே கிளியராக சொல்லிடும், உண்மையை சொல்லிடும் சயின்ஸ். அதேட்டும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு சயின்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஹார்ட் ஒர்க் தேவைப்படுது, உண்மையான ஒரு அப்ரோச் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட சயின்ஸு ஒரு கண்டினியூஸான ப்ராசஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி சயின்ஸ் ஒரு கண்டினியூஸான ப்ராசஸ், அது நடந்துகிட்டே இருக்கும், அது கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், சயின்ஸ் இஸ் அ கம்பைன்ட் அப்ரோச் in which participation of entire society is very much important. It helps in facing environmental challenges together like flood, earthquake, drought, etc. Science is knowledge as well as process, like explaining the process of germination of seeds is knowledge. To understand the germination of seeds, they are sown and everyday change is observed in the form of table and drawing are made towards better understanding. Then exploring those changes, then giving explanation to the process of changes. So this process of germination can be systematically and scientifically acquired. இதை ஒன்று சிம்பிளாக சொல்கிறாங்க. என்ன விஷயம்னா, இப்போ சயின்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு புது நாலேஜ் கற்றுக்கிறது தான் சயின்ஸ். சரிங்களா? ஒரே இடத்துல நிற்காது, புதுசாக கற்றுக்கிட்டே இருப்போம் நம்ம சயின்ஸில். இது வந்து என்டையர் சொசைட்டினா இந்த உலகத்துக்கு அத்தனை பேரும் இது ஒத்துக்கணும் இந்த சயின்ஸை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சயின்ஸு இந்த சொசைட்டிக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சயின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது நிறைய சேலஞ்சஸ். நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மழை வந்துச்சுன்னா ஃப்ளட்டு வருது, அப்புறம் பூகம்பம் வருது. நீங்கள் நியூஸில் கேட்டிருப்பீங்க, இந்த இடத்துல எர்த்குவேக் வந்துச்சு, அந்த எர்த்குவேக் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வறட்சி, தண்ணி இல்லாமல் போகுது. சம்மரில் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணிக்கே கஷ்டப்படுற நாடுகள் எல்லாமே இருக்குது. ஏன் நம்ம ஊர்லேயும் தண்ணி கஷ்டம் வருது. இதெல்லாம் எப்படி நம்ம சமாளிக்கலாம்? இதெல்லாம் நம்ம சயின்ஸ் மூலமாக சமாளிக்கணும். அதே ஆட்டம் எப்படி க்ளவுடு ஃபார்ம் ஆகுது, மேகம் எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி வந்து மழை வருது, எப்படி 2 மேகம் இடிக்கும் போது மின்னல் மாதிரி எல்லாம் வருது, இது எல்லாமே கண்டுபிடிக்கிறது தான் சயின்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஆட்டம் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு விதையை வச்சு பாருங்கள். விதையை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கண்ணாடி இதில் விதையை வச்சிங்கனாக்கா, மண் போட்டு விதையெல்லாம் வச்சிங்கனாக்கா டெய்லி அதுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை அப்சர்வ் பண்ணுறது நம்ம ஒரு நோட்டில் டேபிள் மாதிரி போட்டு அப்சர்வ் பண்ணுறது, இதுதான் சயின்ஸு, இதுதான் ஃபேக்ட். சரிங்களா? இந்த மாதிரி அப்சர்வேஷன் இருக்குது சயின்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரேஷன், இதுக்கு பேர் என்னன்னா எக்ஸ்ப்ளோரேஷன். புதுசான விஷயத்த வந்து ப்ராசஸை வந்து மாற்றங்கள் சேஞ்சஸ் வந்து நாம கண்டுபிடிக்கிறோம், எக்ஸ்ப்ளோர் பண்றோம். சரிங்களா? அதேட்டும் இந்த சீடு இந்த விஷயத்தை என்ன சொல்றாங்கன்னாக்கா ஜெர்மினேஷன் சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் ஆஃப் ஜெர்மினேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? இதை வந்து சிஸ்டமேட்டிக்காகவும் சயின்டிஃபிக்காகவும் நம்ம பண்ணணும்னாக்கா ஒரு நோட்டு போட்டு எழுதணும். இப்போ உங்களுக்கு டைம் டேபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக சார்ட் போட்டு வந்திருக்கா இந்த டைமில் இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி தான் சயின்ஸ்லேயும் இருக்கும். எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுவாங்க சயின்ஸில். என்னைக்கு எவ்வளோ சென்டிமீட்டரில் இந்த விதை முளைச்சிருக்கு அப்படி எல்லாமே அது வளர்ற வரைக்கும் அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. இதுதான் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது புரிஞ்சுதா உங்களுக்கு? ரைட். நெக்ஸ்ட் டாபிக். We came to know that during the process of science, many skills are utilized. These skills are helpful in acquiring scientific knowledge. ஸோ இந்த இப்போ நிறைய விஷயம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். மனுஷங்க வந்து நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த கண்டுபிடிச்சதுல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்னன்னாக்கா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னாக்கா நிறைய திறமை தேவைப்படுது. அந்த கண்டுபிடிக்கிற சயின்டிஸ்ட்க்கு நிறைய திறமை தேவைப்படுது. அது இல்லாமல் அந்த திறமையை வந்து நிறைய அவங்க யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன திறமை தேவைப்படுது அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த திறமை நமக்கும் இருக்கு. இந்த திறமையை நம்ம உன்னிப்பாக கவனிச்சோம்னாக்கா நாமளும் ஏதோ ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன். அப்சர்வேஷன் தான் என்ன? இப்போ நான் சொல்லி கொடுக்கறத நீங்க கவனிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் அப்சர்வேஷன். அதே மாதிரி சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயத்த அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த விதையோட எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். சீடு வந்து போட்டு ஜெர்மினேஷன் பண்ணும்போது அதை டெய்லி அப்சர்வ் பண்ணுவாங்க. எவ்வளோ வளர்ந்துருக்கு என்ன ஏதுன்ட்டு அது ஒரு சார்ட் போட்டு எழுதுவாங்க. ஸோ தட் இஸ் அப்சர்வேஷன். அது அந்த ஸ்கில் ரொம்ப தேவைப்படுதுங்கிறாங்க. அப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹைபோதசிஸ். ஹைபோதசிஸ்னா என்னன்னா ஐடியாஸ். ஓகேங்களா? ஹைபோதசிஸ்னா என்ன? ஐடியாஸ். வெரி குட். ஸோ இப்போ இந்த ஹைபோதசிஸ் இந்த ஐடியாஸ் வந்து அவங்களுக்கு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். நமக்கு ஃபார்ம் ஆகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நெக்ஸ்ட் புது விஷயம் கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி ஒரு பாலை நீங்கள் தள்ளி விடுறீங்க. அந்த பால் ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்க்கு போயிட்டு அங்கே நின்றுடுது. நின்ன வாட்டி நம்ம யோசிக்கலாம், ஏன் பால் அங்கே போய் நின்றுச்சு கரெக்டாக அந்த இடத்துல? ஒருவேளை பாலில் காற்று கம்மியாயிடுச்சா, இல்லை ஃபோர்ஸ் பத்தலையா, ஃபோர்ஸ் அந்த அளவுக்கு தான் இருந்துச்சா, இல்லை பால் கீழே ஏதாவது மாட்டிக்கிச்சா டக்குன்னு நிறுத்துற மாதிரி, இந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கிறது தான் ஹைபோதசிஸ். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஹைபோதசிஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த கான்செப்ட் என்ன சொல்லுவாங்க? ஹைபோதசிஸ்ங்கிற கான்செப்ட் தான் ஐடியா கான்செப்ட்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த கண்டுபிடிப்புக்கு கடைசி விஷயமா வரும். அதாவது கன்க்ளூஷனா கொண்டு வராங்க. இதனாலதான் இந்த விஷயம் இந்த பால் நின்றுச்சு அப்படின்னு ரிப்போர்ட் எழுதுவாங்க. அதுக்கு பேர் தான் ஹைபோதசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ தேர்ட் பாயிண்ட், கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அண்ட் இட்ஸ் சிஸ்டமேட்டிக் ரைட்டிங். சரி, இப்போ ஜிதேஷ், நீங்க ஐபிஎல் மேட்ச்லாம் பார்ப்பீங்களா? ஓகே. எந்த ஒரு மேட்ச் பார்த்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்த பார்த்தாலும் சரி, நாம நோட் பண்ணி வைப்போமா? அட்லீஸ்ட் மனசுலயாவது நோட் பண்ணி வைப்போம். கரெக்டா? நாளைக்கு என்ன மேட்ச் நடக்க போகுது, இவங்க எவ்வளவு ஸ்கோர் எடுத்தாங்க, இதெல்லாமே சும்மா நம்ம ஞாபகம் வச்சுப்போம் இல்ல? சரியா? இது எல்லாத்துக்கும் பேர் தான் கலெக்ஷன் ஆஃப் சிஸ்டமேட்டிக் ரைட்டிங், டேட்டா இன் ரைட்டிங். அதாவது எழுதி வைக்கிறது. எந்த ஒரு டேட்டாவும் நம்ம எழுதி வச்சோம்னாக்க அதுக்கு என்ன பேரு? டேட்டா இன் சிஸ்டமேட்டிக் ரைட்டிங் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கும்போது இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து அவங்களோட டேட்டால வந்து நோட் பண்ணி வைப்பாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு இந்த விதைய வச்சோம், இந்த விதை இத்தனை நாளுக்கு அப்புறம் இத்தனை சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கு, இந்த இலை வளர்ந்துருக்கு, ஒவ்வொன்றும் அது பெருசாகிற வரைக்கும் அவங்க சேவ் பண்ணி வச்சாங்க, எழுதி வைப்பாங்க. அதுக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக் ரைட்டிங் சொல்லுவாங்க. இப்போ நீங்க கிளாஸ் ஒர்க் எழுதுறீங்கல்ல, இந்த கிளாஸ் ஒர்க் எழுதுறது சிஸ்டமேட்டிக் ரைட்டிங். புரியுதுங்களா? இப்போ ஈஸியா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க எழுதி வச்சா அது ஒரு டேட்டா, அது வந்து சிஸ்டமேட்டிக்கா நீங்க எழுதி வைக்கிறீங்க. அதுதான் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அண்ட் இட்ஸ் சிஸ்டமேட்டிக் ரைட்டிங். புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போ
நிறைய சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ உங்க கிச்சன்ல உங்க வீட்ல உங்க அம்மா முக்காவாசி நேரம் இருக்கு அந்த கிச்சன்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா நிறைய பொருள் வச்சிருப்பாங்க. சரிங்களா? உப்பு இருக்கும், சர்க்கரை இருக்கும், மஞ்சத்தூள் இருக்கும், மிளகாத்தூள் இருக்கும். சரியா? இந்த மாதிரி நிறைய விஷயம், காஃபி தூள் இருக்கும், டீ தூள் இருக்கும், அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா மாவு இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும், பால் இருக்கும். சரிங்களா? இப்ப இதுல எல்லாமே கரையுமா? எல்லா விஷயமும் கரையுமா? ஓகே. ஒரு சில விஷயம் கரையும். சர்க்கரை, உப்பு இதெல்லாம் கரையும். கரெக்ட்டுங்களா? ஆனா பருப்பு இந்த வகையெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, பருப்பெல்லாம் கரையுமா? தண்ணீல? கரையாது. கரெக்ட். ஸோ, இதுல பார்த்தீங்கன்னாக்கா 2 வகையா நாம வந்து டேட்டாஸ் எடுக்கலாம். ஒண்ணு சால்யூபிள். சால்யூபிள்னா தண்ணீல கரையிறது ஈஸியா. இன்னொன்னு இன்சால்யூபிள். இன்சால்யூபிள்னாக்கா அவ்வளவு சீக்கிரத்துல தண்ணீல கரையாது. அது இன்சால்யூபிள். புரிஞ்சதுங்களா? சால்யூபிள்னா என்ன? கரையறது. இன் இன்சால்யூபிள்னா கரையாதது. ஆமா. இப்ப அங்க ஒரு சார்ட் குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாரி தான் சயின்டிஸ்ட் சார்ட் போட்டு எழுதுவாங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, இது ஒரு ஹோம் ஒர்க்கா எடுத்துட்டு, இந்த மாரி ஒரு சார்ட் போட்டுக்கோங்க. சீரியல் நம்பர்ன்னு போட்டுக்கோங்க, சால்யுபிள்னு போட்டுக்கோங்க, இன்சால்யுபிள்னு போட்டுக்கோங்க. உங்க வீட்ல போயிட்டு, உங்க கிச்சன்ல போயிட்டு என்னென்ன இருக்கு அங்க எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க பாருங்க. சால்யுபிள் அதாவது கரையறதுல பார்த்தீங்கன்னாக்கா, சால்ட் கரையும், சுகர் கரையும். கரெக்ட்டுங்களா? அந்த மாரி வேற என்னென்ன கரையும்னு சொல்லிட்டு நீங்க எழுதுங்க. நீங்க தமிழ்ல எழுதினாலும் பரவால்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இங்கிலீஷ்ல எழுதினாலும் பரவால்ல. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்சால்யுபிள்ல அவங்க ஒரு 2 எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. கிராம் சீரியல்னாக்கா பருப்பு வகைகள். அது கரையாது. டீ லீவ்ஸ் இந்த தேயிலை இருக்குல்ல, டீ இலை. அது வந்து கோல்டு வாட்டர்ல கரையாது. அது அங்க போட்டிருக்காங்க. அந்த மாரி நீங்க சார்ட் பிரிச்சு எனக்கு ஒரு 5 மட்டும் அனுப்பிச்சு விடுங்க. சரிங்களா? என்ன கரையும், எது கரையாது. இது மட்டும் சிம்பிளான விஷயம் இது. ரைட். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா, நெக்ஸ்ட் என்ன தேவைப்படுது ஒரு சயின்டிஸ்ட்க்கு அப்படின்னா, இப்ப நீங்க உங்கள சயின்டிஸ்ட்டா நெனச்சுக்கணும். அப்பதான் இது புரியும். ஓகேங்களா? இப்ப இந்த சயின்டிஸ்ட்களுக்கு ஆராய்ச்சி பண்ணுறது வேற என்ன தேவைப்படுதுனாக்கா, 4வது விஷயம் அனலைசிஸ் அண்ட் கன்க்ளூஷன் ஆஃப் டேட்டா. அப்படின்னா என்னன்னா, இப்ப சரி இத்தனை விஷயம் முதல் 3 விஷயம் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் யோசிச்சீங்க. அப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணீங்க. அப்புறம் சார்ட் போட்டு எழுதுனீங்க. இத வச்சு உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு கன்க்ளூஷன் வருவீங்க. கரெக்ட்டா? கன்க்ளூஷன்னா என்ன? ஒரு முடிவுக்கு வருவீங்க. ஓகே, இந்த ஆராய்ச்சியில நாம இது கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட ரிசல்ட் இதுதான் வந்திருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வருவோம் நாம. அதுதான் என்ன சொல்றாங்கனாக்கா, அனலைஸ் அண்ட் கன்க்ளூஷன் ஆஃப் டேட்டா. புரிஞ்சதுங்களா? ரைட். இப்ப கடைசி பாத்தீங்கன்னா தியரி. தியரினா என்னன்னா, இப்ப இத்தனை விஷயம் பிராக்டிகல்ல பண்ணீங்கல்ல, இத்தனை விஷயம் நீங்க பிராக்டிகல்ல பண்ணது, நீங்க எழுதி வைப்பீங்க பாத்தீங்களா, அதுதான் தியரி. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. சிம்பிளா சொல்ல போனாக்கா, உங்க எல்லாத்துக்கும் ஜாதகம்னு ஒண்ணு இருக்கும். கரெக்டா? அது தியரி. முடிஞ்சு போச்சு. ஓகே. நாம எப்படி இருக்க போறோம், என்ன ஏது அப்படிங்கிறது ஜாதகத்துல எழுதியிருப்போம். அது ஒரு தியரி. அது பிராக்டிக்கலா நம்ம டெய்லி டெய்லி வாழ்றது பாத்தீங்கன்னா பிராக்டிக்கல். இப்ப ஈஸியா புரிஞ்சுதா? ஸோ இதுதான் இந்த வாட் இஸ் சயின்ஸ்ல வர ஸ்கில்ஸ். ஒரு சயின்டிஸ்ட்க்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும் மறுபடியும் நான் சொல்றேன். அப்சர்வேஷன் வேணும், டெவலப்மெண்ட் ஆஃப் ஹைப்போதசிஸ் வேணும், கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அண்ட் இட்ஸ் சிஸ்டமேட்டிக் ரைட்டிங் வேணும், அப்புறம் அனாலிசிஸ் அண்ட் கன்க்ளூஷன் ஆஃப் டேட்டா வேணும், அப்புறம் தியரி வேணும். இந்த 5 விஷயம் ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்றதுக்கு நமக்கு தேவைப்படுது. சரிங்களா? இப்ப நீங்களே உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஒண்ணு யோசிங்க. எது வேணாலும் இருக்கலாம். அது உங்க இஷ்டம். நான் நான் இப்ப சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். எனக்கு தோன்றும் நான் சொல்றேன் இப்ப. உங்களுக்கு புரியுற மாரி சொல்றேன். ஏன் வந்து மேகம் எல்லா நேரத்திலும் இருக்கிறது இல்ல? எல்லா நேரத்திலும் மேகம் இருக்கா? ஆ கரெக்ட். எவாப்பரேஷன் ஆகும். வெரி குட். இப்படி நம்ம யோசிக்கிறோம் பாத்தீங்களா? இதுதான் அந்த அப்சர்வேஷன். ஏன் மேகம் எல்லா நேரத்திலும் இருக்கிறது இல்லைங்கிறது அப்சர்வேஷன். அப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹைப்போதசிஸ் என்னன்னாக்கா இப்ப நீங்க சொன்னது. ஏன்னா அது எவாபரேட் ஆகுது அப்படின்னு ஐடியா நாம யோசிக்கிறோம் பாத்தீங்களா? அதுதான் செகண்ட் பாயிண்ட். அப்புறம் அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவோம். அது வந்து எழுதி வைப்போம். அது வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அண்ட் இட்ஸ் சிஸ்டமேட்டிக் ரைட்டிங்.
அப்புறமா அது மூலமா ஒரு கன்க்ளூஷன் வரும். ஓ இதனாலதான் மேகம் வந்து வரது இல்லையா எல்லா நேரத்துலயும் அப்படின்னு நம்ம ஒரு கன்க்ளூஷன் வருவோம். அதுக்கு பேர் தான் அனாலிசிஸ் ஆஃப் கன்க்ளூஷன் அண்ட் டேட்டா. கடைசியில பாத்தீங்கன்னாக்கா அது நம்ம ஒரு விஷயத்த எழுதி வைப்போம், ஒரு நோட்ல எழுதி வைப்போம், அதுதான் தியரி. இப்ப இந்த 5 பாயிண்ட் புரிஞ்சுதா? எங்க இந்த 5 பாயிண்ட் என்னன்னு சொல்ல முடியுமா உங்களால பார்த்து?